குழந்தை பேறு அருளும் ஸ்ரீ கர்ப்பரக்ஷாம்பிகை கோவிலின் வரலாற்றை பற்றி காண்போம். நித்ருவர் என்ற முனிவர் வேதிகை என்ற தன் மனைவியுடன் இத்தலத்தில் வசித்து வந்தார். ஒருமுறை இவரது மனைவி கருவுற்று இருந்த போது அவளை தனியே தன் ஆசிரமத்தில் விட்டுவிட்டு வருணன் பால் சென்றார். அப்போது ஊர்த்துவ பாதர் என்ற முனிவர் இவரது ஆசிரமத்தை நாடி வந்து தம் பசிக்கு உணவு கேட்டார். இவரது குரலை கேட்டும் அச்சமயம் கருவுற்றிருந்த வேதிகை தளர்ச்சி மிகுதியால் எழுந்து வந்து அன்னமிட முடியவில்லை. இதை அறியாத முனிவர் கோபமுற்று ராசையற்று என்ற நோயினால் வருந்துமாறு சாபமிட்டு சென்றார். இதனால் வேதிகையின் வயிற்று கருவுக்கு ஊனம் வர அவர் இத்தலத்து பெருமானையும் பெருமாட்டியையும் வேண்டி துதித்தாள். இதனால் வயிற்று கரு காக்க பெற்று குழந்தை உருக்கொண்டது. பெருமானின் கட்டளைப்படி காமதேனு தன் பாலை சுரந்து அளித்தது. பின்னர் வந்த நித்ருவர் இந்நிகழ்வை அறிந்து மகிழ்வெய்தி இனி இத்தலத்தில் கருவுற்ற பெண்களுக்கு எந்த இன்னலும் வராமல் காக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டார். அவ்வாறே இங்கு வசிக்கும் கருவுற்ற பெண்களும் வெளியூரிலிருந்து வண்ணம் இங்குள்ள பெருமானையும் பெருமாட்டியையும் வேண்டி நிற்கும் பெண்களும் வேதனையின்றி நலமாகவே குழந்தையை பெறுகின்றனர்.